ஆனந்த விடியல் பயணத்தினுடைய இன்னைக்கு 2வது நாள்ல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துருவ நட்சத்திரத்தினுடைய தியானம். அத நம்ம பார்த்தோம். ஆம் நெறைய பேர் நல்லா ஃபீட்பேக் குடுத்திருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியமான தியானம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்ராஸ். அதாவது சக்ரா தியானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்ராக்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவேட் பண்றது. அதாவது தூண்டுறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இந்த சக்ரா தியானம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இப்போ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல ஒரு நம்மளுடைய நினைவு போகும். இந்த சக்ரா அப்படின்னா, இந்த நினைவு அப்படின்னு சொல்லுவோம். அது அது அந்த நம்மளால அத உணர முடியும். ஆனா இது வந்து சக்ரா தியானமா அப்படின்னா, இது உண்மையிலேயே சக்ரா தியானம். இந்த இந்த நிலைய அடைஞ்சுட்டோமான்னா கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து இந்த 7 நிலைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அத வந்து நம்ம அந்த வரப்போற வகுப்புல வந்து இந்த சக்ராஸ் தியானத்த பத்திய ஒரு புரிதல் வந்து நம்ம எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அது ஒரு நல்ல அ ஒரு புரிதல், நல்ல ஒரு செய்தி வந்து கிடைச்சது. உண்மையிலேயே அத வந்து நம்ம அதன் பிறகு பார்க்கும்போது, நம்மலாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, அது சும்மா நினைச்சுட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். அந்த சக்ராஸ வந்து போய் பார்க்குறோம். அதுக்கு மேல அது அது அந்த தியானம் எனக்கு வந்து கை கூடிடுச்சா அப்படின்னா, அது இன்னும் நம்ம அந்த நிலைய அடையல. ஆனா அப்பைக்கப்ப அந்த உணர்வு, அந்த சக்ரா தியானம் பண்றப்ப அத வந்து தூண்டுதல் செய்யும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சுரும். நம்முடைய ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட அந்த மாற்றங்கள உருவாக்க நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆ அது எப்ப முழுமையா இப்போ எல்லாருக்குமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனிதர்களுக்கு வந்து ஆ இயற்கையாவே 2, 3 சக்ராஸ் வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்கும். இந்த 3 சக்ரா வந்து ஆக்டிவேட்ல இருந்துட்டே தான் இருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொரு சக்ராவும் நீங்க கடக்கணும் அப்படின்னா, இந்த 3 சக்ராவுல முழுமை பெறப்ப தான் நீங்க அடுத்தடுத்த சக்ராஸ்க்கு நம்மளால போக முடியும். அப்படி இல்லாம நம்ம அ வேற வேற சக்ராவுக்கு போ முடியுமா அப்படின்னா, போக முடியாது. அது முழுமையா அப்படி போயிருந்தீங்கன்னா, அந்த குணாதிசயங்கள், அந்த பண்புகள் நம்மகிட்ட வெளிப்படும். அப்படி இருந்தா தான் நீங்க அந்த சக்ராவ கடந்திருக்கிறீங்க அப்படின்றதே அர்த்தம். ஆனா இயல்பாவே எல்லாருக்குமே இந்த 3 சக்ரா வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். அப்படி இருந்தா தான் நம்ம மனிதர்களா இப்ப இருந்திருக்கிறோம், மனிதர்களா வந்திருக்கோம்னா, அந்த 3 சக்ராஸ்களும் நமக்கு வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா, ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம உணரலாம். இப்ப அதற்கான தியானம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அது நல்லா ஃபீல் பண்ணி நீங்க ம் அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க வாங்க. ஆ வழக்கம் போல நம்ம தியானம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தரை விரிப்புகள் அதெல்லாம் நீங்க தயாரா வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுமாரி தீபம் ஏத்தி வச்சிருப்பீங்க. ஆ பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர். இதுவும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ எல்லாருமே வந்து நம்ம இன்னைக்கு அந்த நிகழ்வுக்குள்ள நம்ம போகலாம். கண்கள மூடிக்கோங்க. நேரா அமர்ந்து கண்களை மூடிக்கோங்க. மூச்சு காற்றின் மீது கவனம். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும், உயிரிலும், உள்ளத்திலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரைத் தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும், உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு.
தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் முறுவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம், அருள்வாய் எமக்கு. நமது மூச்சு காற்றின் மீது கவனம். நமது உடலில் இருக்கக்கூடிய 7 சக்ராஸ், அந்த சக்ரா தியானத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய நினைவுகள் நமது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதல் சக்ராவாக இருக்கக்கூடிய நம்முடைய மூலாதாரம், அந்த இடத்தில் நம்முடைய நினைவை செலுத்துங்கள். மூலாதாரம் இருக்கக்கூடிய அந்த இடம் நமது தண்டுவட எலும்பானது முடியக்கூடிய அந்த இடம். நமது பின்பகுதி தண்டுவட எலும்பு முடியக்கூடிய அந்த இடம் புட்டம் என்று சொல்வோம். அந்த இடத்தில் உங்களுடைய நினைவை முழுமையாக செலுத்துங்கள். மூலாதார சக்கரத்தில் நமது நினைவுகள் அது சுழல்வதை நாம் உணர்கிறோம். அந்த இடத்திற்கு நம்முடைய உணர்வு போது சிரமமாக இருந்தால் உங்களுடைய ஒரு விரலை நீங்கள் தொட்டு உணர்ந்து கொள்ளலாம். மூலாதார சக்கரம் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளும் பேரொளியும் இந்த மூலாதார சக்கரம் முழுவதும் பரவுகிறது. அந்த மூலாதார சக்கரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளும் நம்முடைய எண்ணங்களும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. மூலாதார சக்கரம் நம்முடைய உயிர் ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடம். அவ்விடத்தில் நல்ல ஒரு சுழற்சியை நாம் உணர்கிறோம். நமது நினைவுகள் மூலாதார சக்கரத்தில் நன்றாக சுழல்வதை நாம் உணர்கின்றோம். உங்கள் துருவ நட்சத்திரத்தினுடைய வெண்ணிறமான ஒளி ஆற்றல் மூலாதார சக்கரம் முழுவதும் நிறைந்திருக்கிறது.
நம்முடைய நினைவுகள் மூலாதார சக்கரத்தில், அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. மூலாதார சக்கரம் நன்றாக சுழல்வதை நாம் உணர்கின்றோம். நமது நினைவுகளை நாம் மூலாதார சக்கரத்திலிருந்து நம்முடைய இரண்டாவது சக்கரமாகிய சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது சக்கரத்திற்கு நாம் கொண்டு வருகின்றோம். நன்றாக உணர்கின்றோம். நமது தொப்புளிலிருந்து 4 விரல் கீழே முன்புறமாக நீங்கள் உங்களுடைய அந்த விரலால் உணர்த்திக் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் உங்களுடைய நினைவு வரவில்லை எனில், நமது நினைவுகள் சுவாதிஷ்டானத்தில் அந்த சக்கராஸ் சுழல்வதை நாம் உணர்கின்றோம். அந்த மையத்தை நாம் உணர்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சுவாதிஷ்டானம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாலின உணர்வுகளையும் இனப்பெருக்க உணர்வுகளையும் நமக்குள் தோண்டி ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இந்த சக்கராஸ் விழிப்பு நிலையில் இருப்பதன் மூலமாக அந்த உயிர்கள் வளர்ச்சி பெறுகின்றது. அந்த ஒரு சக்கராஸ் நமக்கு எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே இருந்தாலும் அந்த இடத்தில் நமது நினைவை நாம் இப்பொழுது செலுத்தி இருக்கின்றோம். அதை சார்ந்த எல்லா உறுப்புகளும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நம்மளது நினைவுகள் சுவாதிஷ்டானத்தில். நமது நினைவுகள் சுவாதிஷ்டானத்தில், நமது இரண்டாவது சக்கரமாகிய சுவாதிஷ்டானத்தில் நமது நினைவுகளை நாம் செலுத்தியிருக்கின்றோம். அதை சார்ந்த உடல் உறுப்புகளும் அதோடு தொடர்புடைய எல்லா சுரப்பிகளும் சமநிலையும் ஆற்றலையும் முழுமையாக பெறுகின்றது. துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி ஆற்றல் அந்த சுவாதிஷ்டானம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றது. நல்ல ஒரு சுழற்சியை நாம் இடத்தில் உணர்கின்றோம். சுவாதிஷ்டானத்தில்
நமது நினைவுகள் சுவாதிஷ்டானத்தில் நமது உடலினுடைய 2வது சக்கரமாகிய சுவாதிஷ்டானத்தில் நாம் இப்பொழுது நமது நினைவை செலுத்தி இருக்கின்றோம். நம்முடைய உயிராற்றல் முழுவதும் இப்பொழுது சுவாதிஷ்டானத்தில் நிறைந்திருக்கின்றது. அவ்விடத்தில் மனதை வைத்து தியானியுங்கள். நமது நினைவுகள் நமது உடலினுடைய 2வது சக்கரமாகிய சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறது. நன்றாக அதை உணருங்கள். அவ்விடத்திலிருந்து நமது உடலினுடைய 3வது சக்கரம், இந்த 3 சக்ராஸும் எல்லா நேரங்களிலும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த 3வது சக்ராவுக்கு நமது நினைவுகளை கொண்டு செல்கின்றோம். மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தொப்புள், அந்த தொப்புளில் உங்களுடைய நினைவுகளை செலுத்துங்கள். மணிப்பூரகம் 3வது சக்கரமாகிய மணிப்பூரகத்தில் நமது நினைவுகள். அதை நன்றாக நாம் உணர்கின்றோம். அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும் சுரப்பிகளும் சமநிலையோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் அந்த மணிப்பூரகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. நம்முடைய உடலின் 3வது சக்கரம் மணிப்பூரகம். அவற்றில் நமது நினைவுகளை நாம் செலுத்தியிருக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் மணிப்பூரகம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றது. அதை நன்றாக நாம் உணர்கின்றோம். நமது நினைவுகள் நமது உடலினுடைய 3வது சக்கரம் மணிப்பூரகத்தில் நிறைந்து இருக்கிறது. துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி ஆற்றல் நமது 3வது சக்கரம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. நன்றாக உணர்கின்றோம்.
நமது உடலினுடைய 3வது சக்கரம் மணிப்பூரகத்தில் நமது நினைவுகள், அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும், சுரப்பிகளும் சமமாகவும், ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நல்ல ஒரு சுரப்பிகள் எல்லாம் சமநிலையோடு இருக்கின்றது. அதை நன்றாக நாம் உணர்கின்றோம். அவ்விடத்திலிருந்து நமது நினைவுகள் உயிராற்றல் மேல் நோக்கி 4வது சக்கரமாகிய இது ஒரு உயர்ந்த நிலை. இந்த 3 சக்கராசும் நாம் எப்பயுமே ஆக்டிவேட்ல இருந்துட்டே தான் இருக்கிறோம். இதிலிருந்து ஒரு எழுச்சி பெற்று இதுவரையும் இந்த 3 சக்கராஸ் யாருக்கெல்லாம் அந்த ஆக்டிவேட்ல இருக்கோ அவங்க எல்லாரும் தான் என்ற உணர்வும் தன்னை சார்ந்த உயிர்களும் தன்னை சார்ந்த உறவுகளும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஒரு சுயநலம் இது எல்லாமே நிறைந்து இருக்கும் எப்பயுமே. இது எழுச்சி பெற்று காணப்படும். இப்போ 4வது சக்கரமாகி இந்த நிலைக்கு நம்முடைய மனம் விரிவடைய வேண்டும். அதை நோக்கி நம்முடைய உயிர் ஆற்றலை அதை நாம் இயங்க செய்யக்கூடிய அந்த நிலையை நாம் வருகின்றோம். 4வது சக்கரம் நமது நெஞ்சுக்குழி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அநாகதம் 2 மார்புகளும் சேரக்கூடிய அந்த இடம் அநாகதம். இது இதயத்தோடு தொடர்புடைய சக்கரம். அன்பின் ஆற்றல் நிறைந்து முழுமை பெறக்கூடிய ஒரு நிலை. அன்பான அந்த உணர்வுகள் முழுமையாக உங்களை ஆக்கிரமித்து முழுமையாக தான் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு பொது நலம் சார்ந்த விடயங்களை நோக்கி சிந்திக்கக்கூடிய அதை சார்ந்த சிந்தனைகளோடு வளரக்கூடிய ஒரு நிலையை குறிக்கின்றது. அந்த 4வது சக்கராவுக்கு நம்முடைய நினைவுகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த இடத்தில் நமது நினைவுகள் இதை நன்றாக உணருங்கள். நெஞ்சுக்குழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நம்முடைய அநாகதம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அதோடு தொடர்புடைய சுரப்பிகள் சமநிலையாக இருக்கின்றது. நமது உடலினுடைய 4வது சக்கரமாகிய அநாகதத்தில் நமது நினைவுகள், அதை எண்ணி தியானியுங்கள். நமது உடலினுடைய 4வது சக்கரம் அநாகதம். அவ்விடத்தில் நமது நினைவை செலுத்தி நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது நினைவுகள் நமது உடலினுடைய 4வது சக்கரமாகிய அநாகதத்தில் நன்றாக நாம் அதை உணர்கின்றோம். அது ஒரு நல்ல இயக்க நிலையில் இருக்கின்றது. அன்பெனும் சக்தியானது நமக்குள் பெருகி நாம் என்ற அந்த உணர்விலிருந்து விடுபட்டு பொதுநலன் சார்ந்த உணர்வை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை.
நமது உடலினுடைய 4வது சக்கரம் அநாகதம். அவற்றில் நம்முடைய நினைவை நாம் செலுத்தியிருக்கின்றோம். அவ்விடத்திலிருந்து நாம் இப்பொழுது மேல் நோக்கி உயர்ந்து செல்கின்றோம். 5வது சக்கரமாகிய விசுத்தி, அதாவது நம்முடைய தொண்டைக்குழி என்று சொல்வார்கள், அந்த இடத்தில் விசுத்தியில் நமது நினைவை செலுத்துங்கள். 5வது சக்கரம், அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும், அதை சார்ந்த சுரப்பிகளும் சமநிலையோடு இருக்கின்றது. முழுமையாக பொதுநலன் மட்டுமே சிந்தனை செய்யக்கூடியது. எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கிறது தான் இந்த விசுத்தி என்ற நிலைக்குள் வரும்பொழுது அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும் இப்பொழுது பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது உடலினுடைய 5வது சக்கரம் விசுத்தியில் நமது நினைவு. துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளும் பேரொளியும் விசுத்தி முழுவதும் நிறைந்திருக்கின்றது. நமது உடலினுடைய 5வது சக்கரம் விசுத்தியில் நாம் இப்பொழுது நமது நினைவை வைத்திருக்கின்றோம். அதை எண்ணி தியானியுங்கள். அங்கு உங்களுடைய எண்ண ஆற்றலை முழுமையாக சுழல விடுங்கள். விசுத்தியில் 5வது சக்கரத்தில் நமது நினைவுகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் அந்த 5வது சக்கரம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றது. நன்றாக அதை உணர்கின்றோம். ஐந்தாவது சக்கரத்திலிருந்து நாம் இன்னும் மேன்மை பெற்று எழுச்சி பெற்று மேல் நோக்கி செல்கின்றோம். நம்முடைய நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆக்கினா சக்கரத்தில் நமது நினைவுகள் இப்பொழுது எல்லாம் ஒன்று என்று அறிந்து நான் ஆன்மா என்ற அந்த நிலையை உணர்ந்து இந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த இடம் ஆக்கினா சக்கரம். ஆக்கினா சக்கரத்தில் நமது நினைவுகளை செலுத்துங்கள். அங்கு ஒரு நல்ல சுழற்சியை உணருங்கள். உணர்வதில் சிரமம் உள்ளவர்கள் விரலால் தொட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆக்கினா சக்கரம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் ஆக்கினா சக்கரம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும் சுரப்பிகளும் சமநிலையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கின்றது. நமது நினைவுகளை ஆக்கினா சக்கரத்தில் வைத்து உணருங்கள்.
நமது நினைவுகள் ஆக்கினா சக்கரத்தில் நன்றாக அதை உணர்கின்றோம். எல்லாம் ஒன்று என்றும் அனைத்தும் ஆன்மாக்களே என்ற அந்த ஒரு புரிதலும், அந்த ஒரே தன்மையும் ஒரே சிந்தனையும் நம்மால் முழுமையான நிலைக்குள் கொண்டு வரக்கூடிய இந்த சக்ராஸ், ஆக்கினா சக்ராஸ். நம்முடைய ஆக்கினா சக்கரம் உடலின் 6வது சக்கரம். அவற்றின் நமது நினைவுகள், அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அவ்விடத்திலிருந்து எழுச்சி பெற்று மேலோங்கி மேல் நோக்கி நம்முடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய 1000 தாமரை இதழ்கள் கொண்டு அந்த இடம் இருக்கக்கூடிய சகசிராராம் என்று சொல்லக்கூடிய 7வது நிலை. இது இறைவனோடு நாம் இணையக்கூடிய, இறைவனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அந்த சக்ராஸில் நாம் நமது நினைவுகளை செலுத்துகிறோம். சகசிராராம் என்று சொல்லக்கூடிய 7வது நிலை. அதை சார்ந்த எல்லா உடல் உறுப்புகளும் அதோடு தொடர்புடைய சுரப்பிகளும் சமநிலையாக இருக்கின்றது, ஆரோக்கியமாக இருக்கின்றது. நமது உச்சம் தலையில் ஒரு நல்ல சுழற்சியை நீங்கள் உணர்கிறீர்கள், நன்றாக உணர்கின்றீர்கள். நல்ல ஒரு எழுச்சி பெற்ற நிலை, முழுமையாக இன்று ஒரு முழுமையடைந்த ஒரு நிலையை உணர்கின்றீர்கள். இறைவனோடு இணைந்த ஒரு நிலை. அவ்விடத்தில் நாம் மனதை வைத்து தியானிக்கின்றோம். அந்த சுழற்சியை உணருங்கள். நம்முடைய 7வது சக்கரம் சகசிராராம் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலையில் நாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக உணர்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. வெண்ணிறமான ஒளியாற்றல் அங்கே உணர்கின்றோம். இந்த 7 நிலைகளையும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். சகசிராராமிலிருந்து பின்னோக்கி தண்டுவடத்தின் வழியாக நமது நினைவுகள் கீழ்நோக்கி மூலாதாரத்திற்கு வருகின்றது. மூலாதாரத்தில் உங்களது நினைவுகள் நன்றாக உணருங்கள். இப்பொழுது முன்புறமாக மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்பூரகம், மணிப்பூரகத்திலிருந்து அநாகதம். அந்த இடத்திற்கு உங்களுடைய நினைவுகளை கொண்டு வாருங்கள். அநாகதத்திலிருந்து விசுத்தி, விசுத்தியிலிருந்து ஆக்கினா சக்கரம், சகசிராரம், அவ்விடத்திலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம்,
அநாகதம், விசுத்தி, ஆக்கினாசக்கரம். நம்மிடத்திலிருந்து சகசிராரம் ஒரு நீள்கோட்டு பாதையில் இப்பொழுது அந்த நிறமான ஒளி ஆற்றல் முழுமையாக உடல் முழுவதும் அந்த ஒளி ஆற்றல் உணர்கிறீர்கள். சகசிராராமிலிருந்து மீண்டும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினாசக்கரம், சகசிராரம், நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். இந்த ஒளியாற்றல் உடல் முழுவதும் பரவுகிறது. திருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அதை சார்ந்த சுரப்பிகளும் இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பெற்றிருக்கிறது. திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களில் எல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது நினைவுகளை இப்பொழுது சகசிராராமிலிருந்து ஆக்கினா சக்கரத்திற்கு கொண்டு வருகின்றோம். மூச்சுக்காற்றின் மீது கவனம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், இவருடைய உயிர் ஆத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் திருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவி அவர்கள் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தை செல்வங்களை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உறவுகள் நட்புகள் அவர்கள் உடல்கள் முழுவதும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். சேவையில் புரிந்தோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன்.
நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளைச் செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளைச் செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன். நாம் இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று மெல்ல தேய்த்து தலையிலிருந்து பாதம் வரை 3 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய 7 நிலைகள். அதாவது இந்த 7 அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. எப்படி வந்து நம்மளுடைய இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3, 7 இந்த மாதிரியான எண்களுக்கு வந்து ரொம்ப மகத்துவம் நெறைய இருக்குது. அதனால தான் 7 நிலைகள நம்மளுடைய உடல்லயும் அந்த 7 நிலைகள் இருக்குது. அது சார்ந்த நம்முடைய வெளியில இந்த பிரபஞ்சத்திலேயும் 7 உலகங்கள் சொல்லுவோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆன்மீக உலகம், ஆன்ம உலகத்திலயும் பார்த்தீங்கன்னா 7 தலங்கள் இருக்கிறது. எல்லாத்துலயுமே 7 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அ முக்கியமான எண்ணா இருக்குது. இப்போ நம்ம வந்து நெறைய விஷயங்கள நம்மளால பார்க்க முடியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா, ஆன்மீக ரீதியா போகும்போறப்ப நம்மளால பார்க்க முடியலனாலும், சில தொடர்புகள் அங்கங்க வரக்கூடிய விஷயத்தோட நீங்க அத கேட்கிற விஷயங்கள வச்சு அது ஒரு ஒரு டாட் மாரி உங்களுக்கு வரும். அத வச்சு தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, புரிதல உங்களுக்குள்ள உண்டாக்கிக்கணும். ஏன் இந்த மாரியெல்லாம் இருக்குது? எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய உடம்புல இருக்கிற 7 சக்ராஸ பத்தி நம்ம நெனச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 சக்ராஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதனால தான் இந்த உயிரினங்கள் பெருகியிருக்கு. இந்த உயிரினங்கள் வளர்ந்துட்டே இருக்குது. அது அது எந்த இடத்துல இருக்கும்? இப்போ ஒருத்தவங்க வந்து தான் மட்டும் தான் நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அது என்ன இடம்னா, அந்த மணிப்பூரகத்துல மட்டும் தான் அவங்க அதுவரையும் தான் ஆக்டிவேட் எல்லாருக்குமே. இப்ப நம்ம எல்லாருமே அந்த நிலையில இருப்போம். மணிப்பூரகம் வரையும் ஆக்டிவேட்ல இருந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் நாம இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குடும்பமா எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, அதுதான் காரணம். அப்ப அடுத்த நிலை போகணும் அப்படின்னா, அது எப்படி நம்ம சும்மா அப்படி அப்பக்கப்ப போயிட்டு வர்றதுங்கிறது கிடையாது. முழுமையா எப்படி போறது? நெறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில நேரம் அது அந்த அன்புங்கிறது எதை சார்ந்து இருக்குது? நம்மளுடைய சுயநலமா, நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய ரத்த சொந்தம், இல்ல நம்மளுடைய பழகுன நட்பு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குதா? இல்ல எல்லாத்தையும் கடந்து போகுதா அந்த அன்பு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, உங்களுடைய 4வது சக்ரா வந்து எப்ப முழுமையா ஆக்டிவேட் ஆகுதோ, எப்ப அது முழுசா அது இயக்கத்துக்குள்ள வருதோ, அப்பதான் அந்த நிலைக்குள்ள நம்ம போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே சும்மா அப்படி இப்படிமா தான் இருந்துட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு நிலையையும், நம்மளுடைய உடல்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து, என்னைக்கு முழுமையா அந்த நிலைய நம்ம அடையிறோமோ, அன்னைக்கு வந்து இறைவனை நம்மளால தரிசிக்க முடியும். இறைவனை நம்ம பார்க்க முடியும். நெறைய சித்தர்கள்லாம் வந்து நான் வந்து மனோன்மணி தாயை நான் பார்த்தேன். அத வந்து நான் வந்து மகிழ்ச்சியா அந்த இத பார்க்கிறேன். அப்படின்னா 1000 இதழ் கொண்ட தாமரைகள் மேல வீற்றிருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, எப்படின்னா, அந்த நிலைகளை கடந்து 7வது நிலைக்குள்ள அவங்க போறாங்க. அப்படி 7வது நிலைக்குள்ள அவங்க முழுமை அடையிறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து உணர முடியும். இதற்கு நமக்கு நெறைய நாட்கள் ஆகலாம், நெறைய வருஷங்கள் ஆகலாம். என்ன காரணம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள நீங்க கடந்து போக வேண்டியிருக்கும். அதுல நெறைய சவால்கள்லாம் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் கடந்து, அதையெல்லாம் தாண்டி நீங்க அந்த நிலைய அடையணும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய ஒரு இது. அப்படிப்பட்ட அந்த சக்ராஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த சக்ரா தியானத்த அப்படின்னா, அந்த ஒரு தூண்டுதல், ஒரு விழிப்பு நிலை வந்துட்டே இருக்கும். இந்த விழிப்பு நிலைக்குள்ள வந்து வந்து நம்ம போயிட்டு இருப்போம். சரிங்களா? அதுதான் அதுல உள்ள விஷயம். நிரந்தரமா அந்த நிலையை அடையிறது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் மனோபாவம். அதற்கான பயிற்சிய தான் இந்த ஆனந்த விடியல் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இந்த 48 நாட்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையான எல்லாத்துலயும் முழுமையான ஒரு நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா இதனுடைய நோக்கமே. நம்மளுடைய எண்ணங்களா இருக்கட்டும், நம்மளுடைய உணர்வுகளா இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குணாதிசயத்தோட தான் நம்ம பிறந்திருப்போம்.
அந்த குணாதிசயங்கள் மேலோங்கி இருக்கும். நம்ம நிறைய கூட இது சாத்வீக குணம், தமஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான குணாதிசயம் எல்லாருக்கும் இருக்குமானா இருக்கும். இதுல யாரு எந்த குணாதிசயத்துல இருக்கிறோம், எது மேலோங்கி இருக்குதோ அதனுடைய விளைவா தான் அவங்களுடைய எண்ணங்களும், அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இப்போ சாத்வீக குணம்னா அவங்களுடைய உணவு முறையும் சாத்வீகமா இருக்கும். அவங்க பேசுற தன்மையும் அமைதியா இருப்பாங்க. அது மாரி எல்லாமே அந்த மாரி இருக்கும். அதுவே நம்ம தமஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவருக்கு எல்லாம் தெரியும். தர்ம நெறி, நியாயம்லாம் தெரியும். ஆனா கடைபிடிக்க முடியாதும்பார். கடைபிடிக்க மாட்டேன்பார். எனக்கு நான் என்னவோ அததான் நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய உணவு முறைகள்லயும் மாற்றம் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகளும் மாற்றமா இருக்கும். இந்த ரஜஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தமசை சார்ந்தே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே பின்பற்றுவாங்க. அது மாரி எதிர்மறையான விஷயங்கள பின்பற்றக்கூடியவங்க, எதிர்மறையான செயல்பாடுகள்ல இருக்கக்கூடியவங்கள அப்படியே பின்பற்றிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த தர்ம நெறியெல்லாம் பார்க்க முடியாது. நியாயத்துவம், தர்மத்தை எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம் மாட்டாங்க. சரிங்களா? அப்போ நாம இதுல எது உண்மையானது? நீங்க வந்து உங்களுக்கு சில நேரங்கள்ல நீங்க நியாயம் சொல்றது அப்படின்னா, நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே சங்கடமா கூட இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில உள்ள ஒருத்தவங்க உண்மையிலேயே தப்பு பண்ணியிருப்பாங்க, தெரியுது. ஆனா நம்ம அங்க உறுதியா சொல்லுவோமா? பரவால்ல, நியாயம் தான்ப்பா, தண்டனை கிடைச்சு தரணும். வேற வழியே கிடையாது. நான் சொல்லி தான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுவோமா? அப்படி சொல்லிட்டா நீங்க அந்த நிலைய ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்லலைன்னா நீங்க இன்னும் மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதிலேருந்து விடுபட முடியாம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணரலாம். அப்படி ஒவ்வொரு நிலைகளையும் நாம கடந்து வரணும். அப்ப நம்மளுடைய இந்த நிலை கடந்து வர்றப்ப தான் நம்மளால வந்து ஒரு முழுமையான ஒரு மனிதனா நீங்க இந்த உலகத்துல வந்து நீங்க அப்ப வந்து நீங்க என்ன கேட்டீங்கனாலும் கிடைக்கும். சரிங்களா? எத கேட்டாலும் கிடைக்கும். எந்த விஷயங்கள் வேணாலும் நமக்கு கிடைக்கும். அந்த நிலை வரணும். நம்ம அப்பைக்கப்ப வந்துட்டு போறதுக்கே நெறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சுட்டு தான் இருக்குது. ஆனாலும் அது இன்னும் ஒரு சக்தி மிக்கதா வரணும் அப்படின்னா, இந்த நிலையில எல்லாம் நாம என்ன பண்ணணும்னா, முழுமை பெற வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு ஒரு இதுதான் இந்த தியானம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, முழுமையா இந்த தியானம் எல்லாமே என்னன்னா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எதை சார்ந்ததுன்னா, ஆழ் மனதை விழிப்பு நிலை கொண்டு வர வேண்டியது. நம்மளுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில வரணும். ஏன் ஆழ்மனம் விழிப்பு நிலையில வரணும் அப்படின்னா, அது வந்து நீங்க முதல் நாள் வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்ன அப்படின்னா, இப்ப நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. நாளைக்குள்ளது என்ன அப்படின்னா கேட்டீங்கன்னா, விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாக்கும் தியானம். நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நிஜமாக்குறதுக்கான ஒரு தியானம்னா, அது நாளைக்கு நம்ம பார்க்க போற தியானம் தான். நீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி நீங்க உங்களுடைய சிந்தனையில கொண்டு வரணுமோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா மாறிட்டு இருக்கும். அந்த தியானத்த நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அது முடிச்ச உடனே அடுத்த நாள்லேருந்து நமக்கு வகுப்பு, அதாவது நம்மளுடைய ஆனந்த விடியல் பயணம் ஆரம்பமாகும். ஏன்னா, இந்த 3 நாள்ல உங்கள வந்து தயார்படுத்துறோம். இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த 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 அலைன்மென்ட் அதாவது நம்மளுடைய வைப்ரேஷனுக்குள்ள நீங்க வருவீங்க. இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல இருப்போம், நாங்க ஒரு இடத்துல இருப்போம், நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அது மாரி இல்லாம எல்லாருமே ஒரே மாதிரியான தாட்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். ஓ! இது இது இந்த செட்டப்னா இப்படிதான். இது மாரி இருப்போம். அப்படிங்கிற அந்த ஒரு நினைவுக்குள்ள வந்துட்டீங்கனாலே, நமக்கு எல்லாமே அது கிடைக்க ஆரம்பிச்சுரும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல வந்து நமக்கு இருக்கக்கூடிய சில சில சவால்கள் என்ன அப்படின்னா, ஏன் நெறைய பேர் வந்து இதுக்குள்ள வந்து வரணும் அப்படின்னா, அதிகாலையில வர்றது அவங்களுக்கு ஏன் சங்கடமா இருக்குது? இப்ப இந்த அதிகாலை பொழுது அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். காலையில 3:30லேருந்து 6 மணி வரையும். ஏன் இந்த நிலை இதுக்குள்ள செஞ்சா எல்லாமே பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுடைய பணம் கிடைக்கும், உங்களுக்கான செல்வவளம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா இது எழுந்திரிக்கணும் அப்படின்னா, எப்படி எழுந்திரிக்கிறது? நெறைய பேருக்கு எழுந்திரிக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அலாரம் வச்சு நீங்க எழுந்திரிக்க கூடாது. நம்ம யாருமே அலாரம் வச்சுட்டு, செல்ல அலாரம் வைக்கிறது, செல்ல பக்கத்துல வச்சுக்கிறது, இல்ல அலாரம் வச்சுக்கிறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இயல்பாக நீங்கள் விடிய காலையில எழுந்திரிக்க பழகிக்கோங்க. ஏன்னா, நம்முடைய உடலுடைய அமைப்பே நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த உடல் வந்து அது அது சரியா இயங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இது எல்லாமே தானா நடந்திருக்கும். ஆனா நாம அத மாத்திட்டோம். அத மாத்துனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அது வேற ஒரு நிலையில இருக்கிறதுனால நம்மளால அத கொண்டுட்டு வர முடியல. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? மீண்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பயோ கிளாக், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பயோ கிளாக் இருக்கு இல்லையா? அத ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்க தினமும் படுக்கிறப்ப நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா கண்களை மூடி, என்னுடைய அற்புதமான உடலே, நான் ஒரு அற்புதமான ஒரு பயணத்தில் இன்று முதல் கலந்து கொள்ள இருக்கின்றேன். இதற்கு என்னுடைய உடலாய் மேன்மை பொருந்திய உடலாகிய நீயும் எனக்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும்.
இன்றிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு நான் எழுவதற்கு நீ இயற்கை ஒலிகளின் மூலமாகவோ அல்லது இயற்கை அ உபாதைகளின் மூலமாகவோ நான் 4 மணிக்கு எழுந்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. எனது அன்பான உடலே எனக்கு அந்த உதவியை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி உங்க உடல்கிட்ட மன்றாடி ஒரு 3 முறை சொல்லிட்டு நீங்க படுத்துருங்க. நல்லா ஆத்மார்த்தமா நான் 4 மணிக்கு நீ எழுந்திரிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. நான் உன்னுடைய தூண்டுதலின் பேர்ல நான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துருங்க. எத்தனை மணிக்கு நீங்க படுத்தீங்கனாலும் நீங்க காலையில ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க எழுந்திரிச்சிருப்பீங்க. அப்ப டைம் பாருங்க கரெக்ட்டா 4 மணி இருக்கும். அவ்ளோ சரியாக வேலை செய்யும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பயோ கிளாக். நீங்க அலாரம்லாம் வைக்க வேண்டாம். நான்லாம் நெறைய நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சுட்டு படுத்தோம்னா, அத விட 1 நிமிஷம் முன்னாடியாவது எழுந்திருப்பேன். நான் அலாரம் வச்சும் படுத்து பார்த்துருந்துருக்கேன். அந்த அலாரம் அடிப்பதற்கு முன்னாடி எழுந்திருச்சு நான் தான் ஆஃப் பண்ற மாரி இருக்கும் அப்புறமா. சரிங்களா? அப்போ அந்த ஒரு நிலையை நீங்க முதல்ல வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம அந்த அதிகாலையில எழுந்திரிக்கணும் அப்படின்ற அந்த பழக்கம் நம்மளுக்குள்ள வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறைய புத்தகங்கள்லாம் வந்து ஏன் அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் பறக்கும்னா, அந்த அளவுக்கு அது வந்து எனர்ஜிட்டிக்கா இருக்கும். உங்களுடைய உடல்ல நெறைய ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய சுரப்பிகள்ல மாற்றம் வரும். உங்களுடைய மனநிலையில மாற்றம் வரும். இந்த அதிகாலையில எழுந்திருச்சு நீங்க வேலை செஞ்சு பாருங்க. இப்ப முடிச்ச உடனே உங்களுக்கு நெறைய பேர் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த யோகா, தியானம் பண்றதெல்லாம் பண்ணிடுங்க. ஒரு ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ணலாம். மகராசனம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அடுத்து வந்து தோப்பு கரணம் போட்டு செய்யலாம். சரிங்களா? இந்த மாரி பயிற்சிகள கொஞ்சம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் வகுப்பு முடிச்சு ஒரு 6 மணிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் உடலும், மனம் சார்ந்த செயல்பாடுகள்ல இருந்துட்டு, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை முறைய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு நெறைய நேரம் இருக்கிற மாரி இருக்கும். நெறைய நேரம் இருக்கும். அந்த நேரங்கள்ல ஒரு புத்தகத்த படிக்கலாம் 1/2 மணி நேரம். இல்ல வேலைகள் இருந்தாலும் அத அழகா செய்ய முடியும். பரபரப்பு இல்லாமல் அமைதியாக நீங்க அந்த வேலைகள்லாம் செய்வீங்க. இல்லைன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, லேட்டா எழுந்திரிச்சு அப்படியே ரொம்ப கடந்து குதிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க உங்களுடைய மனநிலை வேகமே அதிகரிச்சுடும். நீங்க வந்து நம்ம என்னவா இருக்கிறதே கிடையாது. ஆல்பா நிலைக்குள்ளேயே வர்றது கிடையாது. சரிங்களா? அந்த அந்த மாரி நிலைய தாண்டி போயிடுவோம் நம்ம. அப்ப அதனால வந்து நம்ம அது மாதிரியெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த ஒரு முறையை பயிற்சிய நீங்க எடுத்துக்கோங்க. நாளைக்கு எல்லாருமே இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய பயோ கிளாக்க எல்லாருமே இயக்கி பாருங்க. இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு கட்டளை இடுங்க நீங்க. உங்களுடைய பயோ கிளாக்கோட, உங்களுடைய உடலோட நீங்க பேசுங்க. உங்களுடைய அன்பான அந்த உடலோட பேசுங்க. இந்த உடலுக்கு நன்றி தெரிவிங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கு நன்றியோட நீங்க நடந்துக்கோங்க. அத எண்ணி நீங்க அதுக்கான அந்த நன்றிய குடுத்து, அதோட நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது உங்களோட பேசும். அத்தனை விஷயங்களும் அது உங்களோட பகிர்ந்துக்கும். அந்த உடலினுடைய மொழியை உங்களால உணர முடியும். சரிங்களா? படுக்க போறதுக்கு முன்னாடி இத நீங்க சொல்லிட்டு படுத்து பாருங்க. இந்த அதிகாலையில எழுந்திரிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு வந்துரும். அது அது எழுந்திருச்சு நீங்க பழக ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க அப்ப எந்த நெறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு மனநிலை என்ன தெரியுமா? நான் லேட்டா படுத்தா லேட்டா எந்திரிக்கிறேன். ஆ 1 வாரம் ஃபுல்லா நான் தூங்கிட்டேன்ல, 1 வாரம் ஃபுல்லா 4 மணிக்கு எந்திரிச்சு 2 நாள் நான் லீவ் போட்டுக்கிறேன். 2 நாள் படுத்துக்கிறேன். அப்பாடா! இன்னைக்கு எந்திரிக்க வேண்டியதில்லப்பா, எதுவுமே இல்லையாம். அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குன்னா, நீங்க சங்கடப்பட்டு இத செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சிரமப்பட்டு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மீறி இருக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் நான் 4 மணிக்கு, எப்ப இருந்தாலும் 4 மணிக்கு. நான் எத்தன மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு. எனக்கு அப்படிதான் விழிப்பு வந்துரும். நான் இப்படிதான் பழக்கம். அப்படின்ற மனநிலைக்கு உங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. அடுத்து உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியம் பெறும். உங்களுடைய உடல்ல நல்ல மாற்றம் வரும். உங்களுடைய சுரப்பிகள்ல எல்லாம் மாற்றம் வரும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரத்தில மாற்றம் வரும். பணம் உங்களுக்கு வரணும் இல்லையா? நெறைய பணம் வரணும்னு நினைக்கிறீங்களா? அதிகாலையில எழுந்து சில வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இந்த அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தினால இருக்குது. அதை எல்லாருமே இன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுங்க. ஆ இந்த ஒரு பதிவு நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்லயும் குடுக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எப்பயுமே வந்து D2J அப்படின்னு போட்டிருப்பீங்க. அண்ட் Fன்னு போட்டிருப்பீங்க. ஆ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து நீங்க அதிகாலையில எழக்கூடிய இந்த உங்களுடைய உடலை, எனது அன்பான உடலுக்கான கட்டளையை நான் இட தயாராக இருக்கின்றேன். அப்படின்னு இன்னையிலேருந்து அந்த பதிவை நீங்க அத கூட சேர்த்து பதிவு செய்யுங்க. ஆ இந்த இன்று முதல் நம்மளுடைய ஒரு உடலுக்கும், மனதிற்குமான மாற்றமாக அது இருக்கட்டும் அப்படிங்கிற இந்த தகவலோட இன்றைய நிகழ்வை நம்ம நிறைவு பண்றோம். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன். நன்றி.